ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த மே மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் இங்கே இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்த நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கடக ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே கூடிய விரைவிலே உங்களுடைய ராசி அதிபதி நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க மேசராசி நேயர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே 12 ராசிகளும் நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று பஞ்ச பூதங்களை உள்ளடக்கியிருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களின் குணாதிசயங்கள் ஏதோ ஒன்று இருக்கும். அதே போல் இந்த மேச ராசி நேயர்களுக்கு என்ன விதமான பண்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேசராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க எப்பொழுதுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சவால்களாக இருந்தாலும் தைரியமாக கையாண்டு அதில் வெற்றி பெறுவாங்க. மேசராசிக்காரர்களுக்கு இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரங்களிடம் நட்பு கொண்டீங்க அப்படின்னா பலவிதமான புதிய அனுபவங்களை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடும். மேலும் இந்த ராசினருக்கு உடலில் பல ஆற்றல்கள் இருக்குது. ஆனாலும் அது அவர்களின் சோம்பேறித்தனத்தால் வீணாகியது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மேசராசி அன்பர்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமோடு இருப்பாங்களா. அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்கள் குறும்புத்தனமானவங்களாக இருப்பாங்க. இவங்க மிகவும் நகைச்சுவை உணர்வு உடையவங்களாக இருப்பாங்க. குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டு இருப்பாங்க. மேசராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே குழந்தை போல குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றுவதில் திறன் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களை சுற்றி எப்பொழுதுமே சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். மேசராசினர் நகைச்சுவை தன்மையால் அவரை சுற்றி இருப்பவங்க அனைவருமே கவலையை மறந்து மகிழ்ச்சி அடைய செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் மேசராசி என்பர்கள் வரலாற்று கூறின்படி செவ்வாயை போரின் கடவுள் என்று கூறுவாங்க. அதாவது மேசராசினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஆளப்படுவதால் அவர்களுக்கு தைரியம் சற்று அதிகமாகவே இருக்கும். இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டாங்க அப்படின்னா அதை முடிக்கு வர தன்னம்பிக்கையோடும் தைரியமோடு போராடுவாங்களா. பிரச்சனை என்று இவங்களை நம்பி வருவோரை சாகும் வரைக்கும் தன்னிடம் பாதுகாப்பாக வைத்து காப்பாற்றக்கூடிய குணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த மேசராசி என்பர்களுக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மேசராசினர் எப்பொழுதுமே தாம் அமைதியானவர்கள் இன்னும் உறுதிப்பாட்ட மனதில் கொண்டவர்களாகவே இருப்பாங்கங்க. மேலும் பொதுவாகவே மேசராசி ஆண் ராசி என்று கூறுவாங்க. இவங்களுக்கு காதல் ரொமான்ஸ் என்று வரும்பொழுது பழைய காலத்து முறைப்படி தான் பழகுவாங்க. உதாரணமாக பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு கஷ்டம் தராத வகையில் தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய விரும்பக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மேசராசினர் பெண்களை ஒரு ராணி போல் நடத்துவாங்க. அவங்க பாசத்தை கூட ஒருவித கோபமாகத்தான் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மேசராசிக்காரர்கள் பல விஷயங்களில் அதிக ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. குறிப்பாக காதல் என்று வரும்போது அவர்களின் ஆர்வத்தை அடிச்சுக்கவே முடியாது. அவங்க வாழ்க்கையை உற்சாகமாகவும் ஆழமாகவும் மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவங்களாக எடுப்பாங்க. அடுத்தவர்களுக்கு சற்றென்று எந்த உதவியும் செய்திட மாட்டாங்க. அது சரி எது தவறு அப்படிங்கிறது ஆராய்ந்த பிறகே உதவிகளை செய்வாங்களாம். இது சில சமயங்களில் வரவேற்கத்தக்க விஷயங்கள் இல்லை என்றாலும் கூட பல நேரங்களில் இது நன்மையை
தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு பிறகு, அதாவது மே மாதம் 19க்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மேலும் மேசராசினியர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாய் பகவான ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் மேச ராசி. நவகிரக நாயகர்களின் முதல்வராக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு வந்து நிறைய விதமான மாற்றத்தை கொடுக்குறாருங்க. தூரதேச பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். செலவுகள் அதிகரித்து பண பற்றாக்குறை ஏற்படும். அதே நேரத்தில் எப்படியாவது பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் வியாபாரம் விருத்தி அடையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு வந்து 4வது இடத்துல வந்து அமர்றாரு. இதனால் உங்களுக்கு அவர் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் நிகழ்த்துவாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்க வேலைகளில் எச்சரிக்கையாக இருங்க. காரிய தடைகள் ஏற்பட்டாலும் கவலை வேண்டாங்க. மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 12 மற்றும் 1ஆம் வீட்டில் அமர்றாரு. இதனால் சுப காரியங்கள் தள்ளி போகும். வெளியூர் பயணங்களால் பண விரயம் ஏற்படும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல அமர்றாரு. இதனால் மங்கள காரியங்களுக்கான செலவுகளை செய்வீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவு மேம்படும். மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் அமர்றாரு. இதனால் திருமண பேச்சுவார்த்தை தள்ளி கொண்டே போகுங்க. மேலும் முதிர்த்த கனிக்கு மாப்பிள்ளை தேடும் முயற்சியில் இறங்குவீங்க. அதே போல் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல அமர்றாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை அவர் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பண தட்டுப்பாடு பெரும் அளவில் குறையும். குடும்பத்தினர் பற்றிய கவலைகள் நீங்கள் போகுதுங்க. மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு வந்து 12வது வீட்டில் அமர்றாரு. இதனால் வீண் கெட்ட பெயர் வராமல் உங்களை நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது. துக்ககரமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிட கட்டாயம் ஏற்படும். மேலும் கேது பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்தில் அமர்றாரு. இதனால் என்ன விதமான மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவாருன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் மந்த நிலை ஏற்படும். நெருங்கிய நண்பர்கள் உதவி செய்வாங்க. புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கை ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பேச்சுவார்த்தைகளிலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராக இருந்தாலும் யோசித்து பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது வரக்கூடுங்க. மேலும் உங்களுடைய சகோதரர் வகையில் சச்சரவுகள் மறைந்து சுமூகமான உறவு கிடைக்கும். நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிங்கிறனால ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னும் சிலருக்கு ஊருக்கு இடம் மாறுதல் கிடைக்கும் என்பதால் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிலைகள் உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாக தான் இருக்கும். சக வியாபாரிகளோடு இணக்கமாக நடந்து கொள்வது அவசியங்க. முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய காலமாக இருக்குதுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கக்கூடும். இதனால் ரொம்பவே சந்தோஷமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 17, 18. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 6. வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமான் மற்றும் முருக பெருமான். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 13ஆம் தேதி விடியற் காலை முதல் 14, 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ பார்த்து கவனமாக இருங்க. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்துலையுமே பொறுமையாக இருந்து பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. அதாவது உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு 3 நாட்களுக்கு மட்டும் பார்த்து கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு
இந்த 19ஆம் தேதிக்கு பிறகு என்ன விதமான மாற்றம் கிடைக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையில் என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன கிழமைகளில் சந்திராஷ்டமம் நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. நன்றி.